அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ் ஒரு நாள் கடைவீதியில் அப்படி போய் பார்க்குறாரு. போயிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார். என்னென்னா எங்கே பாரு பரபரப்பாக எல்லாரும் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் திரும்ப வந்து சொல்கிறார், இவ்வளவு வாங்கி 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 குவிக்கிறாங்க, இதில் எதுவுமே இல்லை, ஆனால் கூட நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதெல்லாம் வாங்கினா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது இல்லாமையே மகிழ்ச்சியாக இருக்கலான்றதுக்கு நானே ஒரு உதாரணம் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னாருன்னு ஒரு செய்தி ஒன்று உண்டு. நாம் நிறைய விஷயங்களை வாங்கி வச்சுக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருப்போம், பணம் சம்பாதிச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம், சொத்து சேர்த்தா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றும். ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்றது கிடைச்சவங்களை பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவாங்க. அப்போ உண்மையான சொத்து ஒருத்தருக்கு எது அப்படின்னா, உண்மையான அசட் எதுன்றது ஒருத்தருடைய மைண்ட் செட், அதுதான் உண்மையான அசட் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். ராஜவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தன், அவன் 7000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான். 7000 வருஷம் எப்படி ஒருத்தர் வாழ முடியும்னு கேட்குறீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி, 7000 வருஷம் இல்லை, அது 5000 வருஷம். நான் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டேன். 5000 வருஷம் எப்படி வாழறதுன்றீங்களா? அதை நான் 5000 வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். விஷயத்தை கேளுங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு மகாராணி ஒரு நாள் எண்ணெய் தேய்க்கிறப்போ அவங்க கண் லேசாக கலங்குது. 5000 வருஷம் ஆன ஒரு ராஜா, அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. எண்ணெய் தேய்ச்சி விட்றப்போ அந்த ராணிக்கு கண்ணு கலங்குது. என்ன திடீர்னு கலங்குற, கண்ணில் கண்ணீர் வருதே அப்படின்றப்போ அந்த ராணி சொன்னாங்க, இல்லை உங்கள் தலையில் ஒரு நரமுடி வந்துருச்சு, அப்படின்னா உங்களுக்கு வயசாச்சுன்னு தானே அர்த்தம், அதை நினச்சா தான் எனக்கு கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னு அந்த ராணி சொல்கிறாங்க. அவர் உடனே சரி சரி கவலையே படாத, நம்ம சூரிய தேவன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக ஆயுள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க, அங்கே போய் தவம் இருந்து வழி பண்ணலாம்னு இவர் போகிறார். ஊர் ஜனங்கள்லாம், ராஜா வானா ராஜா, என்ன ராஜா இப்படி ஆயிடுச்சே, உங்களுக்கு தலையில் நரமுடி வந்துருச்சேன்னு வருத்தப்படுறாங்க. அவர் அங்கே போயிட்டு, எனக்கு உண்மையிலே கவலையாக இருக்குது, ஏன்னா இங்கே வந்து வழிபாடு செஞ்சால் எனக்கு வேணாலும் ஆயுள் அதிகமாகும், ஆனால் மக்களாகிய உங்களுக்கெல்லாம் ஆயுள் அதிகமாகாதே, நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீங்கள் என் கூட வாழ போகிறது இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டாரு பாங்க. இதுக்கு ஒரு முடிவு உண்டா? ஏற்கனவே நீ 5000 வருஷம் வாழ்ந்துட்ட, உன் கூடவே ஜனங்களும் வாழ முடியலன்னு வருத்தப்படுறதுன்னா சில பேர் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அது என்னவோ என் தலையில் ஆண்டவன் எழுதிட்டான் சார், நான் போய் நின்றேன்னா பஸ்ஸே வராது சார், பஸ் ஸ்டாண்டில் நான் காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. எதுக்கு? ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸு லேட்டாக வந்தா என்ன, நீ 5 நிமிஷம் முன்னால் போய் இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திரமாக வாங்கி தர போகிற? எல்லாத்துக்கும் வருத்தப்படுறது கவலைப்படுறதுன்னா முடிவே இல்லை. சில விஷயங்கள் அதன் போக்கில்தான் நடக்கும். நாம் அந்த விஷயத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் என்பதில்தான் உண்மையான மன நிறைவும் வெற்றியும் இருக்கிறது. இந்த செருப்பு தயாரிக்கிற நிறுவனம் அதிலிருந்து 2 சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவை ஒரு தீவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பழங்குடி மக்கள், அவங்களுக்கெல்லாம் அங்கே இது வரைக்கும் செருப்பு அப்படின்றத அந்த மக்களுக்கு அறிமுகமாகலை. அதனால் இந்த செருப்பினுடைய நல்லதை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொன்னால் நமக்கு நல்ல பிஸ்னஸ் வருமே அப்படின்றதுக்காக 2 ரெப்ரஸன்டேட்டிவாக அனுப்புகிறாங்க. ஒருத்தர் போயிட்டு அங்கேருந்து வந்து, அங்கே ஒன்றும் நம்ம பிஸ்னஸே எடுபடாதுங்க, யாருக்கும் செருப்பை பற்றி ஒன்றுமே தெரியல, அவங்ககிட்ட நம்ம எண்ணத்தை எடுத்து சொல்கிறது, அங்கே யாருக்கும் செருப்பு போடுற வழக்கமே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க, அங்கே ஒன்றும் விற்காதுங்கன்ட்டு ஒருத்தர் வந்துட்டார். இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு, சார் நமக்கு அங்கே 100% மார்க்கெட் இருக்குது, 100% மார்க்கெட் இருக்குது, என்ன காரணம் தெரியுங்களா? அங்கே யார் காலையுமே செருப்பு இல்லை, அதனால் அத்தனை பேருமே நமக்கு ஒரு கஸ்டமர் தான் அப்படின்னார். இவர் போய் பார்த்து விட்டு வந்து, செருப்பு இல்லாத வழக்கமே இல்லை, எனவே விற்காது என்கிறார். அங்கு செருப்பு போடுகிறவர்களே இப்பொழுது யாரும் இல்லை, எனவே நன்றாக விற்பனை ஆகும் என்று இன்னொருவர் சொல்லுகிறார். உங்கள் மைண்ட் செட் என்பதுதான் மகத்தான அசட் என்பதை மனதிலே பதித்து கொள்ளுகிற பொழுது 100% வெற்றி வாழ்க்கையில் கிடைக்கும். இதை ஆழமாக பதித்து கொள்வது என்பதுதான் நம்முடைய பார்வை மாறுகிறது என்பதற்கான முக்கியமான அடையாளம். தினந்தோறும் ஒரு தம்பி பேப்பர் படிப்பார், தினந்தோறும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் இன்டர்வியூக்கு போகிறாரு. இன்டர்வியூக்கு போனப்போ இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பேப்பர் படிப்பேன் சார், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டிவி பார்ப்பேன் சார் அப்படின்னு. அந்த இன்டர்வியூ பண்ணவர் சொன்னார், தம்பி உங்கள்கிட்ட மற்ற திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் இனிமேல் நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு 1 மணி நேரம் கூட்டுங்க, இந்த பொழுதுபோக்கிறதுக்காகவே தொலைக்காட்சியில் திரைப்படங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஒரு 2 மணி நேரம் குறைங்க,
இந்த 2 மணி நேரத்தை இதுக்குன்னு கூட்டுங்க, அப்புறம் நீங்கள் படித்ததெல்லாம் குறித்து வைங்க அப்படின்னார். ஒரு வருஷம் கழித்து என்னை வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன மாற்றம் இருக்குன்றதை வச்சு உங்களுக்கு வேலை தருவதா இல்லையான்றதை தீர்மானிக்கலாம் அப்படின்னார். சரி சார் அப்படின்ட்டு ஓராண்டு காலம் திரும்ப வந்தார். தான் அதுவரையில் படித்த குறிப்புகளையெல்லாம் எடுத்து அவரிடத்தில் காட்டினார். அதுதான் பிற்காலத்தில் சிக்கன் சூப் ஃபார் த சோல் என்கின்ற புத்தகமாக வெளிவந்து உலகத்தில் மிகப்பெரிய விற்பனையான புத்தகங்களில் ஒன்றாக ஆனது. அப்போ இருக்கின்ற நேரத்தை எப்படி செலவழிக்கிறோமா அல்லது அதையே முதலீடாக மாற்றுகிறோமா என்பது கூட நாம் ஒரு விஷயத்தை எப்படி உள்வாங்குகிறோம் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது. அது செருப்பு விற்பனை செய்பவராக இருந்தாலும் சரி, நேரத்தை செலவழிக்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதில் முதலீடு செய்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்கள் உயர்ந்ததாக ஆவதற்கு அதில் முதலீடு செய்கிறீர்களா, அல்லது நேரத்தை பொழுதுபோக்குகளில் வீணாக்கிவிட்டு எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறீர்களா? இந்த இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டில்தான் இளைஞர்களுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ராஜபாட்டையில் செல்லும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.